இன்னைக்கு நம்ம ஃபியூச்சர்ல நடக்க போற மல்டிவர்ஸ் சாகால அவெஞ்சர்ஸ் விசஸ் எக்ஸ்மென் நடக்க போறதா ஏகப்பட்ட ரூமர்ஸும் லீக்ஸும் இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில மல்டிவர்ஸ் சாகால நடக்க போற அவெஞ்சர்ஸ் விசஸ் எக்ஸ்மென் காமிக் புக்ல நடந்த சில முக்கியமான மூமெண்ட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஃபியூச்சர்ல லைவ் ஆக்ஷன்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப பேசாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். போன வாரம் மார்வல் ஸ்டுடியோஸ் மியூட்டன்ட் சாகாக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கதா எக்கச்சக்கமான லீக்ஸ் ஆன்லைன்ல வந்துட்டு தான் இருந்துச்சு. அதுல முக்கியமா அவெஞ்சர்ஸ் விசஸ் எக்ஸ்மென் படத்தோட இந்த மியூட்டன்ட் சாகா மொத்தமா முடிய போறதாகவும் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் MCUல சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோஸ்லாம் எப்படி இருக்க போறாங்க, மேபி இந்த சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோஸ்ல ஒரு சில பேர் இல்லாம கூட போகலாம். அப்படி என்னதான் MCUல நடந்தாலும் ஆனா மியூட்டன்ட் சாகா கண்டிப்பா நடந்தே தீரும். அப்படி நடந்த ஆல்ரெடி காமிக்ல நடந்த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் அடாப்ட் பண்ணி தான் படத்துல ஒரு சில சீக்வன்ஸ் கொடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு கேப்டன் அமெரிக்கா சிவில் வார்ல அயன் மேனும் கேப்டன் அமெரிக்காவும் சண்டை போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸை பார்த்திருப்பீங்க. இது எக்ஸாக்ட்டா அப்படியே காமிக் அக்யூரேட் தான். இது மாதிரி காமிக்ல நடந்த மியூட்டன்ட் சாகாக்கு சம்பந்தப்பட்ட லைவ் ஆக்ஷனுக்கு ஏத்த மாதிரியான பெஸ்ட் மூமெண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுல முக்கியமா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரெட் ஹல்க் காமிக்ல ஃபர்ஸ்ட்னு ஒரு வில்லனாவும் எதிரியாவும் தான் காமிக்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெட் ஹல்க் ஒரு ஆன்டி ஹீரோவா மாறி அவெஞ்சர்ஸ் டீம்ல சேர்ந்து ஒரு பக்கம் நல்லதும் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. வரப்போற மியூட்டன்ட் சாகால எக்ஸ்மேனோட சேர்ந்து எக்ஸ்மேனுக்கு எதிராவோ ரெட் ஹல்க் சி ஹல்க் அப்படி எல்லாரும் இவங்க எக்ஸ்மேனோட டீமாவோ எக்ஸ்மேன் டீமுக்கு எதிராவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மியூட்டன்ட் சாகால நடக்க போற அவெஞ்சர்ஸ் விசஸ் எக்ஸ்மேன்ல ரெட் ஹல்க் சி ஹல்க் இவங்க எல்லாரும் எக்ஸ்மேன் டீமா இருந்தா நல்லா இருக்குமா இல்ல அவெஞ்சர்ஸ் டீமா இருந்தா நல்லா இருக்குமா, ஹல்க்ஸ் யார் பக்கம் இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் காமிக்ல நடந்த ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் இருக்கிற சைக்ளாப்ஸ் விசஸ் கேப்டன் அமெரிக்கான்ற ஒரு ஃபைட்டை நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது காமிக்ல நடந்த ஏகப்பட்ட முக்கியமான இன்சிடென்ட்ல இதுவும் ஒரு முக்கியமான இன்சிடென்டா இருக்கு. ஒரு தடவை ஃபீனிக்ஸ் ஆர்மி பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது அவெஞ்சர்ஸ் டீம் எக்ஸ்மேனோட இடத்துக்கு போய் அங்க இருந்த ஹோப் சர்மஸை இவங்க தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக போகும்போது அவெஞ்சர்ஸ் இது மாதிரி பண்றது அங்க இருந்த ஒரு சில மியூட்டன்ட்ஸ்க்கு பிடிக்காம போயிடுது. அப்போ கேப்டன் அமெரிக்கா ஹோப் சர்மஸை எதுக்காக அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நினைக்கிறாங்கன்னு அவங்க கிட்ட விலக்கி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்க இருந்த சைக்ளாப்ஸ் கோபப்பட்டு அவரோட ஆப்டிக் பிளாஸ்ட்டை வச்சு கேப்டன் அமெரிக்காவை தாக்கிடுறாரு. அப்போ அந்த இடத்துல கேப்டன் அமெரிக்கா விசஸ் சைக்ளாப்ஸ்ன்ற ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடக்கும். எக்ஸ்மென் விசஸ் அவெஞ்சர்ஸ்ல இந்த ஒரு இன்சிடென்ட் ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நடந்தா இந்த ஸ்கிரீன்ல பார்க்கிறதுக்கு பயங்கரமா இருக்கும். பாப்போம். அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு விசஸ் படத்தை எடுத்து பார்த்தாலுமே அதுல அதிகமா தாறுமாறான ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குதான் நம்ம அதுல எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா அவெஞ்சர்ஸ் விசஸ் எக்ஸ்மென் காமிக்ல அதிகமா எல்லா ஃபைட்டுமே பயங்கரமா கொண்டு போய் கடைசியா டைல தான் முடிச்சிருப்பாங்க. அவெஞ்சர்ஸ் விசஸ் எக்ஸ்மென்ற காமிக் எடுத்து பார்த்தாலுமே அதுல அயன்மேன் விசஸ் மேக்னட்டோன்ற ஒரு பயங்கரமான ஃபைட்டை கடைசியா டைல தான் கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. அது மாதிரி ரெண்டு பெரிய கேரக்டர்ஸ்க்கு நடுவில் நடக்கிற ஃபைட்டை ஒன் சைடா கொண்டு போய் முடிக்க முடியாதுல, பிகாஸ் அந்த கேரக்டருக்கான வேல்யூ குறைஞ்சிரும். அதனால மேபி ஃபியூச்சர்ல இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா ரோக் விசஸ் கேப்டன் மார்வல், தோர் விசஸ் ஸ்ட்ரோம், ஸ்பைடர்மேன் விசஸ் ஜகர்நாட் இது மாதிரியான பெரிய பெரிய கேரக்டர்ஸ்க்கு நடுவுல தான் விசஸ் நடக்கும்னு எதிர்பார்க்கறேன். இது மாதிரி நீங்க என்ன பெரிய பெரிய கேரக்டர்ஸ்க்கு நடுவுல விசஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்சா அந்த கேரக்டர்ஸ்க்கு செப்பரேட்டா விசஸ் வீடியோ கூட போடுவோம். ரெண்டு கேரக்டருக்கு நடுவுல நடக்கிற விசஸ் வீடியோல கூட இந்த கேரக்டர் ஜெயிக்கும் இந்த கேரக்டர் ஜெயிக்காது அப்படின்னு நம்மளால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஆனா அதுவே லைவ் ஆக்ஷன்ல ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஒரு கேரக்டரை வச்சு ஒரு கேரக்டரை டெஃபீட் பண்ணி அந்த கேரக்டரை கெத்தா காட்டினாலும் அந்த டெஃபீட் ஆன கேரக்டருக்கு இருந்த வேல்யூன்றது சுத்தமா இல்லாம போயிடும். அதனால தான் ஏகப்பட்ட விசஸ் பேட்டில்னா டைல கொண்டு போய் முடிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். 20th செஞ்சுரி ஃபாக்ஸ் டார்க் ஃபோனிஸ் சாகாவை ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இதை தப்பா பயன்படுத்திருக்காங்க. டார்க் ஃபோனிஸ் தப்பா போக காரணமா இருந்த அந்த ரைட்டரை மறுபடியும் அந்த ரைட்டரை ஹையர் பண்ணணும்ன்ற தப்பா மட்டும் மார்வல் பண்ண மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா காமிக்ல நடந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட் மூவில அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். காமிக்ல ஃபீனிக்ஸ் ஆர்மி 5 பார்ட்டா பிரிக்கப்பட்டிருந்துச்சு. சைக்ளாப்ஸ்க்கு கீழே ஒரு குரூப் ஆஃப் ஃபீனிக்ஸ் ஆர்மியும், எம்மா ஃப்ராஸ்ட்க்கு கீழே ஒரு குரூப் ஆஃப் ஃபீனிக்ஸ் ஆர்மியும், நேமோருக்கு கீழேயும் ஒரு குரூப் ஆஃப் ஃபீனிக்ஸ் ஆர்மியும், கொலசஸ் அப்புறம் மேஜிக் இவங்க ரெண்டு பேருக்கு கீழேயும் ஒரு குரூப் ஆஃப் ஃபீனிக்ஸ் ஆர்மியும், இது மாதிரி இவங்களுக்கு கீழே ஃபீனிக்ஸ் ஆர்மி மொத்தம் 5 பிரிவா பிரிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா யாரோனையும் சேராம ஸ்காட் தன்னந்தனியா தன்னை மட்டுமே நம்பி சக்தி வாய்ந்த ஒரு ஆளா தன்னை வளர்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் டார்க் ஃபீனிக்ஸை தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து இவர் ஒரு முழு டார்க் ஃபீனிக்ஸா மாறி ப்ரொஃபசர் எக்ஸைமே கொலை பண்ணிடுறாரு. இந்த கான்செப்டை கூட அப்படியே மியூட்டன்ட் சாகால அடாப்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த காமிக்ல நடந்த இன்சிடென்ட்ல எது மியூட்டன்ட் சாகால வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்த்து வேற ஏதாவது காமிக்ல நடந்த முக்கியமான இன்சிடென்ட்லாம் மியூட்டன்ட் சாகால வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி இருந்தா அது என்னவா இருக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.